வணக்கம் சித்தா ஆன்மீக அன்பர்களே. 4/5/2024 குரோதி வருடம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய வாக்கிய பஞ்சாங்கம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:55. இன்றைய சூலம் கிழக்கு. சூல பரிகாரம் தயிரை பயன்படுத்துவது. இன்றைய திதி இன்று மாலை 6:10 வரை ஏகாதசி திதி, பின்பு துவாதசி. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:55 வரை சித்த யோகம், பின்பு இரவு 7:50 வரை மரண யோகம். இன்றைய கர்ணம் இன்று காலை 7:23 வரை பவம், பின்பு மாலை 6:15 வரை பாலவம், பின்பு கௌளவம். இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 7:50 வரை பூரட்டாதி நட்சத்திரம், பின்பு உத்திரட்டாதி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு வரை புனர்பூச நட்சத்திரம், பின்பு பூச நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். மேசராசி அன்பர்களே, இன்று தங்களுடைய மனதிற்கு இதமான செய்திகள் வந்து சேரக்கூடிய நாளாகவும், இன்று குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய நாளாகவும், இன்று உழைப்புக்கு உண்டான உயர்வு ஏற்படக்கூடிய நாளாகவும், வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு விட்டு கொடுத்து லாபம் காணக்கூடிய நாளாகவும், பணம் சார்ந்த விஷயங்களில் சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும், சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாக நடந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், இன்று முயற்சிகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேறுபாடுகள் குறையக்கூடிய நாளாகவும், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறையக்கூடிய நாளாகவும், கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலதாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களே, இன்று தங்களின் உறவுகளையும் நண்பர்களையும் பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், தங்களின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று ஏற்ற இறக்கமான சூழலை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும், பயணங்களால் சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாகவும், வியாபாரத்தை விருத்தி பண்ணக்கூடிய சூழல் ஏற்படக்கூடிய நாளாகவும், அரசு சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகி மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாகவும், இன்று கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாளாகவும் அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களே, இன்று இறைப்பணி செய்யக்கூடிய நாளாகவும், இறைப்பணியில் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும், நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய நாளாகவும், இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய நாளாகவும், தங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடிய நாளாகவும், தந்தை வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும், உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடிய நாளாகவும், தொழில் சார்ந்த சில உதவிகள் தங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நாளாகவும், வரவு நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடிய நாளாகவும், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் மற்றவர்களின் மூலம் சாதகமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. கடகராசி அன்பர்களே, இன்று மூத்த உடன்பிறப்புகள் தங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு தங்களின் மதிப்பை உயர்த்தக்கூடிய நாளாகவும், குடும்பத்தாரிடம் சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும், தன வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலையை உண்டாக்கக்கூடிய நாளாகவும், வியாபாரத்திலும் அலுவலகத்திலும் வேலையாட்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், மனதளவில் புதிய தெளிவு ஏற்படக்கூடிய நாளாகவும், எதிர்பாராத உதவிகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், இன்று தங்களுக்கு மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும், பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உத்தியோகத்தில் பொறுப்பு அதிகரிக்கும். அது சோர்வையும் தாமதத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாகும். இன்று தங்களுக்கு மறதியை உண்டாக்கும். எடுத்து செல்லும் உடைமைகளையும் பயன்படுத்தும் விலை உயர்ந்த பொருட்களையும் கவனத்துடன் வைத்திருக்க வேண்டிய நாளாகவும், மற்றவர்களை உதாசீனப்படுத்தி பேசுவதை குறைத்து கொள்ள வேண்டிய நாளாகவும், மற்றவர்களிடம் தங்களின் அந்தரங்க விஷயங்களை பகிர்வதை தவிர்க்க வேண்டும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் பொறுமையுடன் இருக்க வேண்டும். விவேகத்துடன் நடந்து கொள்ள வேண்டிய நாள். தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும், உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது. கன்னிராசி அன்பர்களே, இன்று உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பாக நடந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாகவும், சகோதரர் வகையில் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும், வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், உத்தியோகத்தில் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களால் சில கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், சுபகாரிய விஷயங்களில் முயற்சித்து வெற்றி காணக்கூடிய நாளாகவும் இன்று புகழ் நிறைந்த நாளாகவும் அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும், அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவரின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, இன்று தங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் திடீர் திருப்பம் உண்டாகக்கூடிய நாளாகவும், மறைமுக போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும், முதலீடு விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும், ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையக்கூடிய நாளாகவும், உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும், மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்க வேண்டிய நாளாகவும், மனதில் தோன்றிய தடுமாற்றங்கள் விலகி தெளிவு ஏற்படக்கூடிய நாளாகவும், இன்பம் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம்.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்பங்களை உண்டாக்கக்கூடிய நாளாகவும், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாகவும், விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று தங்களின் மனதில் நினைத்த காரியத்தை முயற்சி பண்ணி நிறைவேற்றக்கூடிய நாளாகவும், பெற்றோர்கள் தங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நாளாகவும், வெளி வட்டாரத்தில் தங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும், நெருக்கமானவர்களுக்கு சில பணிகளை செய்து கொடுத்து மகிழக்கூடிய நாளாகவும், எதிர்பாராத சிலரின் அறிமுகம் வெளிவட்டாரத்தில் ஆதாயத்தை ஏற்படுத்தும், வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும், அலுவலக பணிகளில் மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும், இன்று மனதிற்கு சாந்தமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாளாகவும், அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நபர்களின் சந்திப்பு ஏற்படக்கூடிய நாளாகவும், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களே, இன்று தங்களுக்கு மறைமுக தடைகளை ஏற்படுத்தியவர்களை கண்டறியக்கூடிய நாளாகவும், தாயார் வழியில் சில விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், குழந்தைகளின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய நாளாகவும், நினைத்த சில பணிகளில் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், சக ஊழியர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும், தொழிலில் சக பங்குதாரர்கள் தங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நாளாகவும், உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும், ஆதரவு நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் தாமதமாக கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, இன்று தங்களுடைய மனதில் புதிய சிந்தனையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், குழந்தைகள் தங்களின் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், பிற இன மக்கள் தங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நாளாகவும், வியாபாரத்தில் இழுபறியாக இருந்து வந்த தனவரவுகள் இன்று கைவந்து சேரக்கூடிய நாளாகவும், நினைத்த பணிகளை செய்து முடிக்கக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய நாளாகவும், தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும், இன்று உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூழ்நிலைகளை அறிந்து செயல்பட வேண்டிய நாளாகவும், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனவுறவு உழைப்புக்கு ஏற்றவாறு கிடைக்கக்கூடிய நாளாகவும், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. கும்பராசி அன்பர்களே, இன்று தங்களுடைய அனுபவ அறிவின் மூலம் இதுவரை இருந்து வந்த தன நெருக்கடிகளை சமாளித்து அடமான பொருட்களை மீட்டெடுக்கக்கூடிய நாளாகவும், தங்களின் தாயாருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய நாளாகவும், கலைப்பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், உயர்கல்வி குறித்த குழப்பங்கள் நீங்கக்கூடிய நாளாகவும், பெரியோர்களின் ஆலோசனையினால் மனதில் மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், பங்குதாரர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் விலகி
ஒற்றுமை ஏற்படக்கூடிய நாளாகவும், உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும், அமைதி நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேறுபாடுகள் குறையக்கூடிய நாளாகவும், சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் நீங்கக்கூடிய நாளாகவும், புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. மீன ராசி அன்பர்களே, இன்று கொடுக்கல் வாங்கலில் பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாளாகவும், கமிஷன் தொடர்பான பணியாற்றுபவர்கள் சூழ்நிலைகளை அறிந்து செயல்பட வேண்டிய நாளாகவும், பங்கு சந்தையில் திட்டமிட்ட செயல்பாடுகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். மேடையில் பேசுபவர்கள் நிதானத்தை கடைபிடித்து செயல்பட வேண்டிய நாளாகவும், உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் அலைச்சலை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் போட்டியாளர்களின் சில சூழ்ச்சிகளை அறிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், நெருக்கடியை உருவாக்கக்கூடிய நாளாகவும், நன்மை கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பதில் சிரமம் ஏற்படக்கூடிய நாளாகவும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடியான நாளாகவும் இன்று அமைகிறது. சித்தா ஆன்மீகத்தில் கூறப்படும் பலன்கள் அனைத்துமே வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி கூறப்பட்டவைகள். அனைத்து சித்தா ஆன்மீக அன்பர்களுக்கும் நன்றி.